வணக்கம் நண்பர்களே, நான் உங்க விபி ராஜா பேசுறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனதா யக்ஷினி. இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, யக்ஷினி பொதுவா நிறைய பேர் பணம் ஏமாந்துட்டு இவங்க பணம் கொடுக்கணும், அவங்க பணம் கொடுக்கணும், இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி இந்த தொழில ஏமாத்திட்டாங்க, ஃபைனான்ஸ் பண்ணிட்டு ஏமாத்திட்டாங்க, நிறைய பேர் வரீங்க. ஆனா எல்லாருமே யக்ஷினி அப்படின்றத கேக்குறீங்க. சோ இப்ப யக்ஷினி இது கொடுக்குமா, நம்ம வாழ்க்கையில இதை முன்னேற்றத்தை கொடுக்குமா, செல்வத்தை கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கும். 100% கண்டிப்பா கொடுக்கும். இப்ப தனதா யக்ஷினி அதோடைய வேலை என்னன்னா தனம்ன்றது பணம். இப்ப பணத்தை வர வைக்கக்கூடிய யக்ஷினி. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்துல மீடியா இருக்குது. ஒரு குருவை தேடியோ, ஒரு பெரிய ஒரு ஜோதிடத்தை தேடியோ, நல்ல ஒரு உண்மையை சொல்றவங்களை தேடியோ நம்ம அலையிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியம் கிடையாது. அப்ப அந்த ஊர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க இவங்க நல்லா ஜோதிடம் பாக்குறாங்க, இவங்க ஒரு நல்ல எல்லா பூஜைகளும் பண்ணி தராங்கன்னு சொன்னாதான் உண்டு. ஆனா இப்ப இந்த நவீன விஞ்ஞான யுகத்துல யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய மீடியால வந்ததால எல்லாருமே ஜோதிடம் எங்கெங்க இருக்கிறாங்க, எங்கெங்க பாக்குறாங்க, எல்லா விஷயத்தையும் மக்கள் ஈஸியா தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு குருவை கண்டுபிடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். இப்ப நானும் 25 வருஷம் முன்னாடி குருவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்ப இந்த மாதிரி மீடியாலாம் கிடையாது, யூடியூப் கிடையாது, இவர் இங்க இருக்கிறாரு. இப்ப பாருங்க, ஈஸியா ஒரு ஜோசியரை நீங்க ரீச் பண்ணிடலாம், ஈஸியா ஒருத்தவங்கள நீங்க ரீச் பண்ணிடலாம். வெளிநாட்டுல இருந்தாலும் அவங்க கூட தொடர்பு கொள்ளலாம். அதுல அவங்க கரெக்டா சொல்றாங்களா, அவங்களோட விஷயங்கள் இருக்குதான்றதுதான் கேள்விக்குறி. இப்ப நம்ம ஒரு குருன்றவர் நம்மளுக்கு ஒரு உணர்வு, நம்மளுடைய மன உணர்வு, அவருடைய அந்த சக்தியும் நம்மளுடைய முன்ஜென்ம தொடர்பும் இருந்தா மட்டும்தான் அந்த குருவை நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த வீடியோல நான் குருவை பத்தி சொல்றேன்னா, நிறைய கலைகள் குருவால மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். இப்ப ஒரு பொருள், ஒரு சயின்ஸ் டீச்சர் இருக்காருன்னா ஒரு புக்கை படிச்சு மட்டும் நம்ம ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது ஆபத்துல போய் பிடிக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்பரிக் ஆசிட் எல்லாம் சேர்ந்துனா வெடிக்கும். அப்ப இது ஒரு குரு இத்தனை கான்சென்ட்ரேட் இத்தனை இதுல செஞ்சா மட்டும்தான் இது கெமிக்கல் ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்னா தான் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும் மக்கள். அதே மாதிரி ஒரு கலையாகட்டும், எந்த ஒரு கலையும் கத்துக்கிறதுக்கு நம்மளா அதை பிராக்டிஸ் பண்ணி எந்த ஒரு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நாட்கள் அதிகமாகும். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 55 வயசுன்னு நினைச்சீங்களா. இப்ப நான் 25 வயசுல நான் கத்துக்கிறேன்னா 45 வயசுல எனக்கு ஓரளவு கத்துப்பேன். அப்ப 45 வயசுல இருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் வருது அப்படின்னீங்கன்னா, அது நான் அந்த 10 வருஷமும் செஞ்சாதான் அதுல என்னென்ன லாபம் நஷ்டம் எப்படி செய்யறது, அது எதுல எத்தனை % தோல்வி எத்தனை % வெற்றின்றதை கணிக்க முடியும். அதே நான் ஒரு 25 வயசுல என்னோட குருவை நான் பாக்குறேன்னு வச்சுக்கலாம், அவருக்கு அப்ப 60 வயசு, சரிங்களா? அந்த 60 வயசுல அவர் கூட நான் 10 வருஷம் டிராவல் பண்றேன்னா கிட்டத்தட்ட அவருக்கு 70 வயசு ஆயிடும், எனக்கு 35 வயசு ஆயிடும். ஆனா அவரு 25 வயசுல அவர் குருநாதத்தை கத்துன்னு இருப்பார். அப்ப அந்த 25 40 பிளஸ் என்னுடைய 30 சேரும்போது 70 வயசு அனுபவம் எனக்கு வந்துடும். இதுதான் குரு சிஷ்யர்களுக்குள்ள வேறுபாடு. அப்ப இந்த மந்திரங்கள், இந்த ஸ்லோகங்களை, இதை சொல்லணும், இதை செய்யணும், இப்படி பூஜை செஞ்சு பண்ணணும்னா கண்டிப்பா அது நடக்கும். இப்ப யக்ஷினி உபாசனையை குரு எனக்கு கத்துக் கொடுத்தது இதுதான். இப்ப இந்த யக்ஷினியை எப்படி நம்ம வசியம் பண்ணணும், இந்த யக்ஷினிகள் எப்படி, யக்ஷினிகள் எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஒரு நாளைக்கு எனக்கு 50 போன் வருதுன்னா இல்ல எனக்கு சாதாரணமா ஒருத்தர் யக்ஷினி வேணும் சார், எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும். பொதுவாக யக்ஷினியை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு நீங்க என்கிட்ட கால் பண்ணுங்க மக்களே. ஏன்னா இதெல்லாம் ஒரு இறை சக்தி உள்ளது. தேவர்களுக்கும், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள நடுவில் இருக்கிற ஒரு தேவதை. இந்த தேவதை பாத்தீங்கன்னா யக்ஷன்றது யாரு, ஏற்கனவே சொன்ன மாதிரி குபேரன். அப்ப அந்த யக்ஷினி அந்த வம்சத்தை, குபேரனுடைய வம்சத்தை சேர்ந்ததுதான். இது மகாலட்சுமியோட அம்சம், மகாலட்சுமியோட பரிவார தேவதை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம பார்த்தோம், நம்ம ஏகப்பட்ட மதங்கள் இந்தியாவில முதல்ல நம்ம மதமே அழிஞ்சின்னு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். மற்ற மதங்கள்லாம் நல்லா பயங்கரமா வருது. சோ அதனால நம்ம சாமியை சாத்தான்னு சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. சோ அதுதான் என்னன்னா, நம்ம தெய்வங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள், ரிஷிகளும் சித்தர்களும் கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை யாருமே ஃபாலோ பண்ணல. நம்ம மதத்தை ஃபாலோ பண்ணல. அதனால தொலைஞ்ச வழிபாடுகள் தான் இவையெல்லாம். நீ காந்தாரான்னு ஒரு படம் வந்தது கர்நாடகால, சும்மா எடுத்தது 5 கோடி 6 கோடி தான். ஆனா அதை பார்த்துட்டு அந்த குலதெய்வத்தை தேடி இன்னைக்கு அங்க போனவங்க எத்தனை பேர் தெரியுங்களா உங்களுக்கு? பல லட்சக்கணக்கான மக்கள் படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் சாதாரணமா ஒரு கன்னட மொழியில மட்டும் கிட்டத்தட்ட 15 லாங்குவேஜ் பேன் இந்தியா படமா மாறி இன்னைக்கு 300 கோடியை தொட்டுச்சு. இது என்னென்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, குலதெய்வம் தான். எல்லாரும் அவங்க குலதெய்வத்தை மறந்துடுவீங்க. மறந்துட்டு
வேற மதத்துக்கு போயிட்டு திருப்பி அதுலயும் பாத்தீங்கன்னா முன்னேறாம திருப்பி வந்து தேடும்போது உங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கு. அதுல அந்த மாதிரி நம்ம வழிபாடை விட்டதுதான் இந்த யக்ஷினி வழிபாடு. யக்ஷினி வந்து சித்தர்கள் மட்டும் பயன்படுத்தி அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தினாங்க. இப்ப தனதா யக்ஷினி பாருங்க, நம்மளோட RBI பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாசல்ல பாத்தீங்கன்னா தனதா யக்ஷினியும் யக்ஷனும் இருப்பாங்க. இன்னமும் நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இருக்கும். யக்ஷினி, தனதா யக்ஷினி இருக்கும். இந்த போட்டோவை நான் காமிக்கிறேன் பாருங்க, RBI பேங்க் வெளியில இருக்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ப அவங்க எப்படி வச்சிருக்கிறாங்க, இதுதான் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அவங்க ஒரு பேங்க் தெரியும், பணத்தை நிதியை பாதுகாக்கும் யக்ஷினி, தனத்தை கொடுக்கும் தனதா யக்ஷினி அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதுதான் இது வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு முட்டாள், இது யக்ஷினி எப்படி பண்ணிடும் எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுக்குள்ளேயே போயிட்டு இருக்கோம். இதுதான் விஷயம் தெரிஞ்சவங்க, அதை பத்தி நுணுக்கமா தெரிஞ்சவங்க ஒரு குருமார்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களுடைய செல்வத்தை அடைஞ்சினாங்க, செல்வத்தை பாதுகாக்கிறாங்க. சோ இதுதான் இப்ப தனதா யக்ஷினி கூட உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, கரெக்டா நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி பூஜை பண்ணி அந்த எந்திரமும் காமிக்கிற பாருங்க. அந்த எந்திரத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் குருமார்கள் கொடுத்தது. இந்த சும்மா தனதா யக்ஷினி ஒருத்தர் வீட்டுக்கு வருதுன்னா குபேரன் அவங்க வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறேன்னு அர்த்தம். இது நான் வந்து பணத்துக்காக சொல்லல மக்களே, இது வந்து என்னுடைய மதத்தை நான் வந்து பரப்புறேன், அவ்வளவுதான். இவ்வளவு விஷயங்கள் மறைஞ்சிருக்க விஷயங்களை நான் வெளிக்கொண்டு வரேன், நீங்க அப்படி எடுத்துக்கங்க. இப்ப தனதா யக்ஷினுடைய எந்திரம் காமிக்கிற பாருங்க மக்களே. இது வந்து தனதா யக்ஷினியுடைய எந்திரம். இந்த எந்திரம் பாத்தீங்கன்னா 3 விதமான வட்டங்களால் வரையப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிறது இதெல்லாம் வீடு, இதுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வீடு, இது கிளீன். அதுக்குள்ள ஒரு வீடு இருப்பாங்க, இது 8 வீடு. இதுல வந்து 8 யோகினி தேவிகள் வந்து காவல். அடுத்தது அதுக்குள்ள ஒரு வீடு இருக்கு பாருங்க, இதுவும் 8 திசையில வந்து மந்திரங்கள் லூம் லூம்னு வரும். அடுத்தது மூல மந்திரம், இது உள்ள பாருங்க, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் போட்டு ஐம் கிளீம் போட்டு தனதா ஹூம் பட் ஸ்வாஹா. இதான் இப்படிதான் நம்ம வந்து எந்திரம். இதுதான் வந்து தனதா யக்ஷினியுடைய எந்திரம். ஸோ இந்த எந்திரத்தை வச்சு நம்ம முறைப்படி நம்ம வச்சு இதுக்கு பூஜை முறை இருக்கு. அதாவது கலசம் வச்சு அதுக்குரிய தியான மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம் எல்லாமே நம்ம அதை சொல்லணும். எல்லாமே சொல்லிட்டு பிராண பிரதிஷ்டா மந்திரம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம கரெக்டா மூல மந்திரம் மட்டும் நீங்க வந்து 1,00,000 உரு, நீங்க 1,00,000 உரு நீங்க 90 நாள் 100 நாள்ல கொடுங்க. ஒரு நாளைக்கு 108 கொடுங்க, ஒரு நாளைக்கு 500 கூட சொல்லுங்க. அந்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு சொல்றீங்களோ அந்த யக்ஷினி வந்து உங்களுக்கு வசியமாகும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அந்த யக்ஷினி வந்து அந்த தனத்தை செல்வத்தை கொடுக்குன்னா கண்டிப்பா செல்வத்தை கொடுக்கும். இழந்து போன பொருள் நீங்க யாரையா கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்க, அது 3 லட்சம் இருக்குது, ஒருத்தர் 30 லட்சம் இருக்கு, பணக்காரங்களுக்கு 30 கோடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இழந்த பணத்தை வந்து திரும்ப கொடுக்கும். அடுத்த செல்வத்தை வந்து உங்களுக்கு உயர்ந்த செல்வத்துல அதிபதியாகும். நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி, பட்டாணி வியாபாரமா இருந்தாலும் சரி, படகு கப்பல் வியாபாரமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே அவங்கவுங்க இடத்துக்கு தொழிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது தனதா யக்ஷினி. இது குபேரனோட செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட யக்ஷினி. சோ அப்ப இந்த தனதா யக்ஷினி வசியம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா சித்தியாகும். நீங்க எல்லாருமே மந்திரம் பூஜை பிரதிஷ்டை பண்ணலாம், பிரதிஷ்டை பண்ணி பூஜை மந்திரங்களை சொல்லலாம். இதனால உங்களுடைய செல்வ நிலை வந்து கண்டிப்பாக உயரும். இப்போ RBI பேங்கை யூஸ் பண்றாங்கன்னா பாத்துங்க, உங்க விஷயம் தெரியாமல அந்த அளவுக்கு தனதா யக்ஷினி வச்சிருப்பாங்க. என்ன நீங்க சாதாரணமா ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு எப்படி தெரியுங்களா இருக்கு அந்த பொம்மையை பார்த்தா, என்ன நிர்வாணமா ஒரு சிலை வச்சிருக்காங்க, கையில ஒரு கூடை வச்சிருக்கு, கையில ஒரு இது வச்சிருக்கு, மூட்டை வச்சிருக்கு, பணம் மூட்டை வச்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த யக்ஷினி. அப்ப அதுக்காக உருவாக்கப்பட்டது தனதா யக்ஷினி. சொர்ண யக்ஷினி நகை வியாபாரிகளுக்காக உருவாக்கப்பட்டது. பைரவி யக்ஷினி சிவபெருமான வழிபாடு கால பைரவருக்காக உருவாக்கப்பட்டது, பாதுகாப்பு. பத்மாவதி யக்ஷினி பெருமாள் விஷ்ணு வழிபாடுக்காக வழிபாடு. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தொழில். சினிமா துறையில இருக்கவங்க ரதிப்பிரியா யக்ஷினி யூஸ் பண்ணுவாங்க, பதனமேகலா யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய நடிகர்லாம் இன்னைக்கும் நான் சொல்லிடுவேன், அந்த நடிகர்லாம் யக்ஷினி வச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த ஃப்ரேம்ல போனாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப அழகா இருப்பாங்க. இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கிறாங்க அவங்க ஆக்டிங்ல. ஸோ ஏன்னா அவங்க யக்ஷினி உபாசனை பண்றதாலதான் அவங்களுக்கு அந்த இதை வந்து கொடுக்கும். இசையில இருக்கிறவங்களுக்கு பாருங்க, 2 பேர் இன்னைக்கு இசை துறையில இருக்காங்க. ஒருத்தவர் யக்ஷினி தான் வச்சு அவ்வளோ இசை, இன்னைக்கு அவர் பாட்டை கேட்கலாம் தூக்கம் வராது. இன்னொருத்தவர் ஜின் வசியம், அவரும் அந்த ஜின்னை வச்சு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பெரிய ஒரு விருதையை வாங்கிட்டார். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, என்னன்னா அவங்க அதை வச்சு யூஸ் பண்றாங்க. அதனால நம்மளுக்கு என்ன தெரியும் இவங்க எப்படி வராங்க. அதுல பாருங்க சினி ஃபீல்ட்ல எவ்வளவு பேர் மோதுறாங்க, யாராலும் ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு தேவதைகளை வச்சிருக்கவங்க தான் இன்னைக்கு குபேரம். நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா எல்லாருமே யக்ஷினி வழிபாடு தான். தனதா யக்ஷினி வச்சிருக்கவங்க ஃபுல்லா மார்வாடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தங்க வியாபாரம் பண்றவங்க எல்லாம் சொர்ண யக்ஷினி வச்சிருப்பாங்க.
ஸோ ஏன்னா இன்னைக்கு மறக்கப்பட்டிருச்சு இந்த யட்சினி உபாசனை. யட்சினினாலே பேயின்னு பார்த்தா அவ்வளவு வீடியோ. யக்ஷி பிடிச்சிருச்சுன்னா யக்ஷி இல்ல, அது மோகினி. கேரளால சொல்லுவாங்க யக்ஷினின்றது தேவதை. யக்ஷினி பிடிச்சிருச்சுன்னா நீங்க வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுக்கும். அந்த அளவுக்கு யக்ஷினி தேவதை நம்மளுக்கு தேவையானதை வரங்களை கொடுக்கும். ஸோ அதனால இது முட்டாள்தனமான ஒரு இது. யக்ஷினி பிடிச்சி பைத்தியம் பிடிக்குது அப்படிலாம் கிடையாதுங்க. கர்ண பிசாசினி இருக்கு, கர்ண யக்ஷினி மாதிரி கர்ண பிசாசினி இருக்கு. அது ஒன்னாலும் உங்களை அது கூட செல்வத்தை கொடுக்கும், கோடீஸ்வரனாக்கும். கர்ண பிசாசினி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா அது மறைக்கப்பட்ட தாந்திரீகத்துல கர்ண பிசாசினி உபாசனை என்கிட்ட இருக்கு, தெரியுங்களா? நீங்க தைரியமா இருந்தா கர்ண பிசாசினி எடுங்க. நீங்க உங்களுக்கு பல கனவு, பல உலகத்திலே நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆவீங்க. ஆனா அதுக்குரிய சில பூஜை முறைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிதான் யக்ஷினியை பத்தி நம்ம எவ்வளவு நாளும் பேசலாம், எவ்வளவு வீடியோனாலும் நான் பேசுவேன். இதுல என்கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 யக்ஷினி இருக்கு, 64 யோகினி இருக்கு. மந்திரங்களோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த தனதாயக்ஷினி வழிபாடு, இங்க தனதாயக்ஷினிக்கு மூல மந்திரம் இருக்கு. ஓம் ஸ்ரீம் கிரீம் பகவதி தனதா யக்ஷினி மம சர்வ காரியம் சாதய மம வசம் குரு குரு ஸ்வாஹா. இதுதான் தனதாயக்ஷினியுடைய மூல மந்திரம். இதை நீங்க லட்சம் முறை உருவேத்தினீங்கன்னா உங்களுக்கு தொழில், பணம், செல்வாக்கு, பேர், புகழ் எல்லாத்தையும் கொடுக்கும் தனதாயக்ஷினி. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா தெரிவிக்கலாம், நான் அதுக்கு பதில் சொல்றேன். சரிங்களா? மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் காளி, ஓம் நம சிவாய்.